வணக்கம். மேகமே மேகமே பால் நிலா தேய்தே பாடலின் ஒரு வரிக்காக மிகவும் மெனக்கெட்ட கவிப்பேரரசு வைரமுத்து. இந்த ஒரு வரிக்காக கவிப்பேரரசு வைரமுத்து என்னென்னலாம் மெனக்கட்டாரு, இன்னொன்று பல பேர் சேர்ந்து இந்த பாடலை எந்த அளவுக்கு செதுக்கியிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பாடல் உருவான படம் பாலைவனச்சோலை. இந்த படத்துக்கு இயக்குனர்கள் ராபர்ட் மற்றும் ராஜசேகர். சங்கர் கணேஷ் இசையமைப்பில் எல்லா பாடலையும் கவிப்பேரரசு வைரமுத்து தான் எழுதியிருப்பார். அதாவது வாணியம்மா இந்த பாட்டை ஹம் பண்ணும் போதே நம்ம மனசு அப்படியே ஐஸ்கிரீம் மாதிரி உருகும். அந்த அளவுக்கு இது சுகமான பாட்டா அப்படின்னா இல்லை, சோகமான பாட்டு, ஒரு பெண்ணுடைய வலிகளை சொல்லக்கூடிய பாட்டு. இந்த பாட்டுக்கான சூழல் என்ன அப்படின்னா, 5-6 வேலை இல்லாத ஆண்கள் பல சிரமப்படுவாங்க. அந்த நேரத்தில் அந்த ஊருக்கு ஒரு பொண்ணு வந்து குடி வருவா. அந்த பொண்ணு அந்த ஆண்களுக்கு எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வகையில் உதவி பண்ணிக்கிட்டே இருப்பா. இவங்க எல்லாருக்குமே இந்த பொண்ணு மேலே காதல் இருக்கும். ஆனால் அந்த பொண்ணு அதில் ஒருத்தனை மட்டும் காதலிப்பா. அந்த நேரத்தில் அவன் வந்து இவன்கிட்ட சொல்லுவான், நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு. இந்த பொண்ணு காதலிப்பா, ஆனால் அவனுடைய காதலை ஏற்றுக்க முடியாத சூழல். என்ன காரணம்னா, இவளுக்கு மரணத்தை எண்ணிக்கிட்டே இருப்பான் நாட்களை. அந்த நேரத்தில் நம்ம ஏன் அவனை திருமணம் பண்ணிக்கணும், அவள் வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் நினைக்கிறவ தனக்கு வியாதி இருக்குன்னு பூடகமாக சொல்லணும். அப்படியான ஒரு பாட்டம். இப்போ பாடல் எப்படி உருவாகுது அப்படின்னா, ஏவிஎம் ரெக்கார்டிங் தியேட்டரு. ஏவிஎம்மில் சங்கர் கணேஷ் 2 பேர் இருக்காங்க. கவிப்பேரரசு வைரமுத்து வர்றாரு. வந்தால் சங்கர் தான் எப்போவுமே மெட்டமைப்பார். கணேஷ் ரிதம் செக்ஷனை பார்த்துக்குவார். சங்கர் அப்படி ஹார்மோனியத்தில் வாசிக்க ஆரம்பிக்கிறார். தானனா தானனா அப்படின்னு வாசிச்சுட்டு அடுத்து கவிப்பேரரசு வைரமுத்து சொல்றாரு, இந்த மெட்டுக்கு பாட்டு எழுத முடியுதா அப்படின்னு தெரியல. ஏன்னா இது வழக்கமான தமிழில் போடக்கூடிய மெட்டு கிடையாது, இது கசல் மெட்டு அப்படின்னு சொல்றார். சங்கர் கணேஷ் 2 பேரும் முதலா கசல்ல முயற்சி பண்றாங்க. அதுலயும் இந்த மெட்டு எங்க இருந்து எடுத்தது அப்படின்னா, சக்தித் சிங்குடைய தும்னஹி ஹம்னஹி அப்படிங்கிற பாட்டு வரும். தும்னஹி ஹம்னஹி இந்த பாட்டை அந்த மெட்டை தழுவித்து அந்த பாட்டை எடுத்திருக்காங்க. கசலுக்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, எப்பவுமே கசல்ல கவிதையை எழுதிட்டு அதுக்கு பிறகுதான் மெட்டு போடுவாங்க. ஆனால் இவங்க மெட்டை கவிப்பேரரசு வைரமுத்து கொடுத்து வரியை கேட்குறாங்க. இப்போ கவிப்பேரரசு வைரமுத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதை விட சுகமான மெட்டு வேற என்ன வேணும் எனக்கு, அழகாக எழுதுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ தான் மெட்டுக்கு கவிப்பேரரசு வைரமுத்து வரிகள் ஆரம்பிக்கிறாரு. மேகமே மேகமே பால் நிலா தேயுதே தேகமே தேயினும் தேனொளி வீசுதே அப்படின்னு பல்லவிக்கு உள்ளே ஒரு பெண்ணுடைய மொத்த வாழ்க்கையை அந்த சினிமாவையும் சொல்லியிருப்பார். ஏன் அப்படின்னா, அவள் வந்துட்டு வாழ்க்கையை எண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை நாள் தேய்ஞ்சிக்கு இருக்குது அவளுக்கு. ஆனால் அவள் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கா. தேகம் தேயினும் தேனொளி வீசுதே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த பாட்டுக்குள்ள 4 இசைக்கருவிகளை ரொம்ப பிரதானமாக பண்ணியிருப்பாங்க. ஒன்று தபேலா இல்லாத கசலா அப்படிங்கிறது மாதிரி. சந்தூர் பெல்லு, இந்த சந்தூர் பெல்லு வேகமாக வாசா வீணை வடிவம் கிடைக்கும். ஆனால் அது சந்தூர் பெல்லு. இன்னொன்று குழலு. இன்னொன்றுக்கு அதுக்கு பேர் தில்ருபா அப்படின்னு பேரு. தில்ருபா கிட்டத்தட்ட வயலின் மாதிரியே இந்துஸ்தானி டைப்ல கசல்ல வாசிக்கக்கூடியது. இந்த 4 இசைக்கருவிகளை வச்சு ரொம்ப அற்புதம் பண்ணியிருப்பாங்க. சரி, முதல் சரணை எழுதணும். ஒவ்வொரு சரணத்திலையும் ஒவ்வொரு சொல்லும் கவிதையாகவே அடிச்சிருப்பாரு. ஒரு சொல்ல எடுத்தா கூட நீங்க இந்த பாட்டு அவ்வளவு அழகு இருக்காது. அந்த அளவுக்கு கரெக்டாக அந்த பொருத்துறதுமாங்கல்ல, அந்த மாதிரி இந்த பாட்டை பொருத்தியிருப்பாங்க. இப்போ முதல் சரணம் ஆரம்பிப்பாரு. தந்தியில்லா வீணை ஸ்வரந்தருமோ புயல் வரும் வேளையில் பூவுக்கு சுயம் வரமோ. ஏண்டா வாழ்க்கை முடிய போகுது, இப்போ எதுக்கு காதல் திருமணம் எனக்கு அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா. அதுக்கடுத்த வரி, பாவையின் ராகம் சோகங்களோ தாமரை பூவின் தாகங்களோ அப்படின்னு எழுதியிருப்பார். அடுத்து 2வது சரணம், தூரிகை எரிகின்ற போது இந்த தாள்களில் ஏதும் எழுதாது தினம் கனவு எனதுணவு எனக்கொரு மலர் மாலை நீ வாங்க வேண்டும்.
அது எதற்கோ அப்படின்னு முடிச்சிருப்பார். இதுக்குள்ள இந்த எனக்கொரு மலர் மாலை நீ வாங்க வேண்டும் அப்படிங்கிற காட்சியை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த காட்சியில் இது முடிச்ச உடனே சந்திரசேகர் சிரிப்பார். ஏன்னா நம்முடைய காதலை சொல்லிட்டா திருமணத்துக்கு தான் அப்படின்னு. இந்த பக்கம் சுகாசினி அழுவாங்க. அந்த அது எதற்கோ அப்படின்னு இருக்கு இல்லையா, அப்பதான் ஒரு கொஸ்டின் மார்க் வந்து எதுக்கு இவ காதலுக்கு தானே கல்யாணத்தானே கேட்கணும் அப்படிங்கிற இடத்தோட இந்த பாட்டை ரொம்ப அழகா முடிச்சிருப்பாங்க. இந்த பாட்டை முடிச்சிருக்காரு கவிப்பேரரசு வைரமுத்து. பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப திருப்தி, ஆப்டா இருக்கு, சூப்பரா வரும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. உடனே பதிவாக போகுது அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. கவிப்பேரரசு வைரமுத்து கிளம்பிட்டார். கிளம்பி 1981 இந்த படம் வருது. அந்த நேரத்தில் இவர் கார் வாங்கல, பஸ்ஸில் தான் கிளம்பி வந்துக்கிட்டே இருக்காரு. வந்துக்கிட்டு இருக்கும்போது வள்ளுவர் கோட்டத்துக்கிட்ட வரும்போது ஒரு பாட்டு கேட்குறாரு. என்ன பாட்டு அப்படின்னா, ஸ்ரீபிரியா தயாரிப்பில் வந்து நட்சத்திரம் அப்படிங்கிற படம். இந்த படத்தில் கவியரசர் கண்ணதாசன் எழுதி எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடின அவள் ஒரு மேனகை என் அபிமான தாரகை அப்படிங்கிற ஒரு பாட்டை கேட்கிறாரு. இந்த பாட்டுக்குள்ள ஒரு வரி கவியரசர் கண்ணதாசன் போட்டிருக்காரு. என்னன்னா, தாமரை பூவின் சூரிய தாகம் அப்படின்னு. கேட்ட உடனே இவருக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஐயோ, நம்ம ஒரு பக்கம் வந்து தாமரை பூவின் தாகங்கள் அப்படின்னு எழுதியிருக்கவே அப்படின்ட்டு உடனே இறங்குறார். பஸ்ஸை விட்டு சொல்லி நிப்பாட்டி இறங்கிட்டு ஆட்டோவை பிடிக்கிறார். ஏன் அப்படின்னா, அதே மாதிரி வந்துச்சு அப்படின்னா அவரு எல்லாத்தையும் சாதிச்சிட்டாரு, நம்ம இப்பதான் சினிமாவுக்குள்ள நுழைஞ்சிருக்கோம், ஒருவேளை அவர் மாதிரி காப்பி அடிச்சிட்டாரு அப்படின்னு யாரும் சொல்லிடுவாங்க அப்படின்ட்டு கிளம்பி அவசர அவசரமா ஆட்டோவை பிடிக்கிறாரு. பிடிச்சா ஏன்னா அங்க ரெக்கார்டிங் ஆக போகுது, அவசர அவசரமா ஆட்டோவை பிடிக்கிறாரு. வரி வேற வரணும், ஏன்னா அதுக்கான ஏன்னா ஒரு சொல்லு கூட எடுக்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டே இருக்காரு. ஒவ்வொரு இடமா தாண்டி போயிட்டே இருக்காரு. கவிப்பேரரசு வைரமுத்து 42 வருஷம் கழிச்சு இப்போ அதை சொல்லு போதும் கூட அன்னைக்கு என்ன பரபரப்பா இருந்தாரோ அதே பரபரப்போட நம்ம கிட்ட சொல்றாரு. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது வடவள்ளியிட்ட போகும்போது வரி வருது. என்னன்னா, அந்த தாமரை பூவின் தாகங்களோ அதை எடுத்துட்டு நீரலை போடும் கோலங்களோ அப்படின்னு வரி வருது. இவருக்கு ஏகப்பட்ட நிறைவு. அதுக்கு பிறகு வேமா போறாரு. போனால் வாணியம்மா ரெடியாக இருக்காங்க பதிவுக்காக. அப்போ போயிட்டு அந்த தாமரை பூவின் தாகங்குளவை எடுத்துட்டு நீரலை போடும் கோலங்களோ அப்படிங்கிற இடத்த சேர்த்து கொடுத்துட்டு இடத்தையும் சொல்லி கொடுத்துட்டு வர்றார். பல பேர் என்ன நினைக்கிறோம்னா, ஒருத்தர் உயரத்தை தான் பார்க்குறமே ஒழிய அந்த உயரத்துக்கு ஒருத்தர் எவ்வளவு மெனக்கட்டு இருந்தா அந்த மாதிரி உயர்ந்திருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு விஷயம் எடுத்துக்காட்டு. அதுக்கு பிறகு இந்த பாட்டு பதிவாகுது. பதிவானா எல்லார் மனசையும் மயக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா, 3 பேரும் 100% சரியா பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா, சங்கர் கணேசோட இசை, இன்னொரு பக்கம் வந்து வாணியம்மாவுடைய குரல். அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் கசல் அவ்வளவு ஆலாபனை பண்ணியிருப்பாங்க. இந்த பாட்டை வாணியம்மா மட்டும்தான் அந்த காலகட்டத்தில் பாட முடியும். ஏன் அப்படின்னா, கசல் அவங்களுக்கு மட்டும்தான் முழுசா தெரியும். அதனால அந்த கசல்ல என்ன வடிவமோ அவ்வளோ அழகா பாடியிருப்பாங்க. கவிப்பேரரசு வைரமுத்து ஒவ்வொரு சொல்லையும் பார்த்து பார்த்து செதுக்கியிருப்பாரு. அதனால நம்ம மனசை இன்னைக்கு உருக வைக்குது. இது நம்ம மனசை உருக வைக்கிறது மட்டும் இல்லை, இந்த பாட்டை ஒரு மிக முக்கியமான நடிகர் அடிக்கடி இந்த பாட்டை கேட்பாராம். போகும்போது பாட்டை கேட்டா, ஏன்னா அப்போ மாதிரி செல்லில் போட்டு கேட்க முடியாது, பட்டு நிப்பாட்டி அந்த பாட்டை கேட்டு போகிறது, வண்டி எடுக்க போகும்போது இந்த பாட்டு இருந்துச்சுன்னா அந்த பாட்டை முடிச்ச பிறகு போகிறது, வீட்டில் வந்து கேட்குறது. சங்கர் கணேஷ் 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா ஹார்மோனியத்தை எடுத்து கொடுத்து இந்த பாட்டை வாசிங்கப்பா, பாடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாராம். அப்படி இந்த பாட்டை நெகிழ்ந்து கேட்ட மிக முக்கியமான நடிகர் யார் அப்படின்னா, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அந்த அளவுக்கு மனதை மயக்கக்கூடிய பாட்டு. இப்போ வாணியம்மா இறந்துட்டாங்க. இறந்தப்ப கவிப்பேரரசு வைரமுத்து ஒரு ட்வீட் போட்டிருந்தார். என்னன்னா, உனக்கொரு மலர் மாலை நான் வாங்க வேண்டும் அது இதற்கோ அப்படின்னு போட்டிருந்தாரு. இவங்களுக்கு சமீபத்தில் பத்மபூஷன் விருது வந்துச்சு. இந்த பத்மபூஷன் விருதுக்காக அவங்கள மலர் மாலை கொண்டு போய் வாழ்த்துவோம் அப்படின்னு கவிப்பேரரசு வைரமுத்து நினைச்சிருக்காரு. இதுக்கு நடுவில் அவருக்கு அவங்கள அழைச்சி வாழ்த்து சொல்லிட்டாரு. அந்த நினைச்சுக்கிட்டு இருக்கையில் வாணியம்மா இறந்த இந்த செய்தி வருது. அப்போ தான் இந்த ட்வீட் போடுறாரு. உங்கள் கழுத்துக்கு நான் மாலை போடுவோம் அப்படின்னு நினைச்சேன், ஆனால் உங்கள் பாதத்தில் வைக்கிற மாதிரி ஆகிப்போச்சு அப்படிங்கிற வருத்தத்தில் கவிப்பேரரசு வைரமுத்து ட்வீட்டை போட்டிருப்பாரு. எந்த வகையில் பார்த்தாலும் இந்த பாடல் எப்போதும் மனதை மயக்கக்கூடிய சுகராகம். நன்றி, வணக்கம்.